டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாஸ்தா ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம பாஸ்தாவை வேக வச்சிடலாம். அதுக்கு கொதிக்கிற தண்ணியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் பாஸ்தா நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுருங்க. இது ரெடி ஆகிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வெசலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தக்காளி நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி கீறி விட்டுட்டு தக்காளியை உள்ளே சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே கலருக்காக 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் இருந்தால் சேருங்க, அப்படி இல்லைன்னா சப்ஸ்டியூட் எதுவும் பண்ண வேண்டாம், ஏன்னா காரம் அதிகமாகிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா கொதிச்சு சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. இது மாதிரி அரைச்சி இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் ஃபுல்லாக மெல்ட் ஆகிறதுக்குள்ள இதில் 4 பூண்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக ஒரு வதக்கிடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கணும், அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகனோ, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா குக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட சாஸ் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பாஸ்தாவை உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாஸ்தாவை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு இல்லை, ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இதை நம்ம இறக்கிடலாம். கடைசியாக ஃப்ளேவரிங்காக கொஞ்சமாக ஆரிகனோ, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்காக லைட்டாக சீஸ் கிரேட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சீஸ் வச்சுருந்தீங்கன்னா லைட்டாக கிரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட யம்மியான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான இந்த ரெசிபி எனக்கு கூட ஃபேவரட் தான். ரொம்பவே டேஸ்டாகவும் ரொம்பவே குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.